Good morning students. I am Vetrichilvi from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு வந்து 2026 உடைய நீட்டுக்குரிய கான்செப்ட் கொடுக்குற கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. that is AM இன்னைக்கு பார்க்க போனது அட்டாமிக் மாஸ், மோலார் மாஸ். இது ரெண்டு ரிலேட்டட் மட்டும்தான். ப்ளஸ் மோல், இது மூணு கான்செப்ட். அட்டாமிக் மாஸ், மோலார் மாஸ் அண்ட் மோல், இது மூணு பற்றின கான்செப்ட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ பார்க்கலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட் உனக்கு ஒன்று தெரியணும் அப்படின்னா, இப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா 1.03 AMUங்கிறோம். அந்த ஏஎம்னுடைய இன்னொரு பேர் என்னன்னா யூனிஃபைடு மாஸ். இப்போ அந்த யூனிஃபைடு மாஸ் அந்த ஏஎம்ல என்ன அர்த்தம்னா, இப்போ ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், அதோடைய வெயிட் வந்து தனியாக எடுத்து வெயிட் பண்ண முடியாது. அப்போ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஎம்யூன்னு ஒரு வெயிட் இருக்குது, அதை விட இது வந்து 1.008 டைம்ஸ் ஹையர். இப்போ கார்பன் 12 அப்படின்னா 12 ஏஎம்னா என்ன அர்த்தம்னா, கார்பனுடைய ஒரு ஆட்டத்துடைய வெயிட் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட 12 மடங்கு அதிகம். இதுதான் அதோடைய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஏஎம்யூ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க கெமிஸ்ட்ரியிலங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா, இது வந்து ஒரு வாட்டர் மெலனை பாதியை கட் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கோ. ஆக்சுவலி வாட்டர் மெலனுக்கு பதில் அது ஆக்சுவலி என்னென்னா ஒரு கார்பன் 12 ஆட்டம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஏன் மிஸ் கார்பன் 12, கார்பன்கிற ஒரு எலிமெண்ட்டில் 12 ஐசோடோப்ஸ் இருக்கும். கார்பன் 12, 14, 11 அப்படிலாம். அதில் கார்பன் 12ங்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுக்கிறோம். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் நம்பர் ஆஃப் வந்து வாட் இஸ் கால் புரோட்டான்ஸ் 6 இருக்கும், எலக்ட்ரான்ஸ் 6 இருக்கும், நியூட்ரான்ஸ் 6 இருக்கும். அப்போ தான் மாஸ் நம்பர் 12 இருக்கும். ஸோ கார்பன் 12ங்கிற அந்த ஐசோடோப்போட ஒரு ஆட்டத்தை எடுத்து அதை எத்தனையா போடுறாங்கன்னா 12 பீசஸாக போடுறாங்க. ஆக்சுவலி ஒரு அணுவை எடுத்து 12 போட முடியாது, நான் விஷுவலைஸ் பண்ண முடியாது. அதுக்காக நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, யாரை கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு வாட்டர் மெலனை எடுத்து வச்சுக்கோ. ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 12 பீஸாக உடைச்சிருக்கேன். அது ஒரு பீஸை மட்டும் கொண்டாந்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1/12 பார்ட் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை பிரித்து எழுதுறப்ப நம்ம ஏஎம்ஏ ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ மாஸ் ஆஃப் இதை மட்டும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னா, அவகட்ரோ இப்போ நம்ம தெரிஞ்ச நாலேஜ் அவகட்ரோ நம்பர் அளவு தான் ஒரு மோல் அப்படின்னு தெரியும். நான் அதை இங்கே கொடுக்குறேன். இவ்வளோ 6.022 into 10^23 ஆட்டம்ஸ் ஆஃப் a கார்பன் 12 வெயிட் வந்து 12 கிராம்ஸ். ஓகே, இதோட வெயிட் வந்து 12 கிராம்ஸ். ஸோ therefore மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் கார்பன் 12, therefore மாஸ் ஆஃப் இது வந்து மாஸ் ஆஃப் அவகட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 இப்படி ஒரு ஆட்டத்தோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 12 by அவகட்ரோ நம்பர். நீ இது இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து உனக்கு இந்த இடத்துக்கு வந்தது. மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 அப்படிங்கிற இந்த இடத்துக்கு நான் போகிறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். எஸ், இதை கண்டினியூஸாக நம்ம அடுத்த கட்டம் சப்ஸ்டிட் பண்ணலாம். பார்க்கலாம். இதை எடுத்துகிட்டு போகிறேன். நான் வாட் இஸ் ஏஎம்யூ? ஏஎம்யூ இஸ் ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு நீ இதை கொடுத்துரு. என்னது? திஸ் இஸ் 12 இன்ட்டு 12 by அவகட்ரோ நம்பர். இப்போ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 1 by அவகட்ரோ நம்பர். What is 1 by Avogadro number? 6.022 into 10^23. இந்த 10^23 மேலே போச்சுன்னா 10^-23 ஆகிடும். நீ இதை மட்டும் எடுத்துக்கோ 1/6. இப்போ 1/6 அப்படின்னா தட் இஸ் யுவர் அதோடைய வேல்யூஸை வந்து நீ டிவைட் பண்ணி போட்டுடலாம். 1/6 1 6ஆல் டிவைட் பண்ணுற 0. கரெக்டாக ஒரு வாட்டி 6 போடுற 4 0. ஓகே, 6 வாட்டி 6 36 4 0. Again also 0.166 into 10^-23. இது இந்த சைட் that is called right side போகும்போது it's become minus of மாறுது. So now this is minus 24 gram. இது நீ என்ன சொல்லலாம்? 1.66. yes, this is in a minus 24 gram. இதுதான் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டை எப்படின்னா உனக்கு கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா, வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட் அந்த ஃபார்முலாஸ் கொடுக்கலாம். அதை தாண்டி ஆப்ஷன் வந்து 1 by அவகட்ரோ நம்பர்னாலும் ஆன்சர் கரெக்டு. அடுத்தது 1.66 into 10^-24 கிராம்னாலும் ஆன்சர் கரெக்டு. 1.66 into 10 I want to write as a kilogram. கிராம் பை கிலோகிராம் அப்படின்னா என்னாகும்? -24 into minus. So it's become what is it called? 1.66 into 10^-27 கிலோகிராம்னாலும் உன்னுடைய ஒரு ஏஎம்யூ தான். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா கொடுக்கலாம். ஸோ வாட் இஸ் 1 ஏஎம்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இந்த ஏஎம்யூனா என்ன அப்படிங்கிற அந்த நாலேஜ் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ
அடுத்தது உனக்கு என்ன கொடுக்க போறேன்னா RAM, that is called relative atomic massனா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். relative atomic mass equal to mass of one atom of any element எந்த ஒரு எலிமெண்ட் உடைய ஒரு ஆட்டம் divided by AMU. ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நாம சொல்லலாம் இதுக்கு வந்து என்னது யூனிட் கிடையாது, நோ யூனிட். ஓகே, இப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படின்னா இந்த சைடு வந்துடும். ஓகே, இப்போ RAM இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் சொல்கிறேன். நைட்ரஜன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 14 இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டமோ, இங்கே பாருங்க, மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை AMU. இப்போ இந்த AMU இந்த சைடு வந்துச்சுன்னா 14 AMU is equal to mass of one atom of nitrogen. புரியுதுங்களா? எஸ். இப்போ இந்த ரெண்டாவது இந்த போர்டில் என்ன கொடுத்துருக்குன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்கும் உன்னுடைய AMUக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எனி எலமெண்ட் டிவைட் பை AMU is equal to relative atomic mass. எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கிட்ட 14 சொல்கிறேன். அப்போ அதுக்கு நேராக 14 போடு. இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுகிறேன். இந்த AMU அந்த சைட் போயிடுச்சுன்னா 14 AMU is the mass of one atom of nitrogen. இப்போ ஆக்சிஜன்னா என்ன சொல்லுவேன்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் டிவைட் பை AMU is equal to 16. ஸோ அப்போ இது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படின்னா உன்னுடைய ஆன்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் AMUல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டால் 14 மட்டும் சொல்லு. வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டால் 14 AMUன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லாத்த கான்செப்ட் முடிச்சிருக்கேன். உனக்கு ஃபஸ்ட்டு AMUன்னு ஒன்று முடித்தேன். இப்போ என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் RAM, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன அப்படின்னு முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது மோலார் மாஸ். மோலார் மாஸ்னா என்னது? ஒரு எனி மாலிகுல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். இப்போ ஹைட்ரஜனுடைய வெயிட் 1.008 into 2 plus ஆக்சிஜன் 16 into 1. This is ஓகே. இது வந்து 2 plus 16 that is called 18. இதுதான் மோலார் மாஸ். மோலார் மாஸ் எழுதும்போது நீ எழுத வேண்டியது யூனிட் என்னது கேர்ஃபுல்லாக எழுதிக்கோ, கிராம் பர் மோல். இப்போ மோலார் மாஸ் டெஃபினேஷனாக அதில் இருக்கிற எல்லா ஆட்டத்துடைய அட்டாமிக் மாஸை கூட்டினா மோலார் மாஸ். இது டெஃபினேஷன் நமக்கு புரியும், அது ஒன்றும் அங்கே வரப்போகிறது இல்லை. உனக்கு இந்த மோலார் மாஸ்னா எப்படி யூனிட் வரும்னு சொல்ல வரேன், கிராம் மோல். அதுக்கடுத்து உனக்கு என்னென்ன மோலார் மாஸ்னா நீ அப்படியே மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 180 அவ்வளோ 180 ஈஸியாக எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் 180 ஸ்கோர் எடுத்து பயாலஜியில் எடுத்ததால அவங்க ஈஸியாக மெடிசன்லாம் போயிருக்காங்க. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லுது, பயாலஜி கெமிஸ்ட்ரி ரெண்டையும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஃபிசிக்ஸோட போனோம்னா நம்ம எந்த டஃபஸ்ட் கொஸ்டினாக இருந்தாலும் நீ வந்து அதை ஸ்டேபிள் மைண்டு ஸ்டேபிளோட அதை அப்ரோச் பண்ணிவிட்டு மார்க் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இப்போ வாட்டருக்கு உனக்கு 18. இதே மாதிரி முக்கியமானதுலாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 18 இயர். நான் இது வந்து எப்படி எழுதுனா 16, 17, 18. 16 யாருன்னா மாஸ் ஆஃப் மீத்தேன், 17 யாருன்னா மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா. திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்டர். இதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் வேணும்னா C6H12O6 எப்படின்னா 180. அதுக்கப்புறம் சுகர் C12 H22O11. திஸ் இஸ் கால்ட் 342. யூரியா that is equal to 60. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்னொன்று வந்து what is it, சிஸ்ட்ரி, யூரியா சிஸ்ட்ரி. ஓகே, இது மாதிரி முக்கியமான காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே உனக்கு என்னது உன்னுடைய மோலார் மாஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் மைண்டில் இருக்கணும். அமோனியா 17, வாட்டர் 18, இதை வந்து 16, 17, 18 மீதி அமோனியா அண்ட் வாட்டர். இந்த சைடு இது வந்து குளுக்கோஸ் வந்தது 180, சுகர் 342, யூரியா சிஸ்ட்ரி. இதுதான் உனக்குரிய முக்கியமான கெமிக்கல்ஸ். இதை தாண்டி முக்கியமானதுல ஏதாவது வருது அப்படின்னா இன்னைக்கு பார்த்த பென்சாயிக் ஆசிட் வந்திருந்தது, அதோடைய மோலார் மாஸ் எல்லாம் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கிட்டோம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கான்செப்டில் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஹேவ் டு நோ தி யூனிட் ஆஃப் கிராம் பெர் மோல். ஸோ அப்போ உனக்கு இந்த வீடியோவில் என்னன்னா வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட், வாட் இஸ் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இதில் உனக்கு அந்த கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த வேல்யூஸ்லாம் நீ மனப்பாடம் பண்ணிக்கணும், இவ்வளோதான். இதுக்கு அடுத்த கட்டம் வந்து மோல் அப்படிங்கிறேன். மோல்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், சும்மா புக்கில் இருக்கிற மாதிரியே நான் சொல்ல போகிறதுல என்னுடைய இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து மோலை வந்து நீங்கள் 4 விதமாக எழுதலாம். ஓகேவா? மோலை இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் அப்படின்னு போட்டோம்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்கோ, அட்டாமிக் மாஸ் அல்லது
molecular mass அல்லது you can call it as a mole னு வந்துச்சு. ஸோ அதனால நான் I am writing as a molar mass ரெண்டுமே molar mass தான். இது வந்து molecule இருக்கு. ஸோ இது வந்து molecular mass. இது வந்து atomic mass. மாஸை வந்து நான் ரெண்டு விதமாக பிரிக்கிறேன். இப்போ நீ ஆல் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆல் மெட்டல்ஸ் ஆர் மோனோ அட்டாமிக். ஆல் மெட்டல் இப்போ நீ சில்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 108 கிராம் பெர் மோல். ஓகேவா? அதுக்கடுத்து காப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 63.5 கிராம் பெர் மோல். ஓகே, ஸோ இதுதான் உன்னுடைய சோடியம் 23. இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ்க்கு நீ கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இன் உனக்கு வந்து அலுமினியம் எடுத்தோம்னா 27 கிராம் பெர் மோல். ஓகே, காப்பர், சில்வர், சோடியம், அலுமினியம் இதெல்லாம் மெட்டல்ஸ். இதெல்லாம் வந்து அட்டாமிக் மாஸ்ன்னு குறிப்பிடப்படும். ஓகே, அப்போ சில்வர் 108னா அதுக்கு பேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் 1 மோல்ங்களாம். சோடியம் 23 அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் 1 மோல் அப்படிங்கிற அவ்வளோதான். இப்போ மாலிகுலர் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு நீ மாலிகுலர் எடுத்துக்கோ. கார்பன் டை ஆக்சைடுனா 42 கிராம் பெர் மோல். வாட்டர் அப்படின்னா இப்போ சொன்ன அந்த 18 கிராம் பெர் மோல். சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா 98 கிராம் பெர் மோல். இது அப்படியே எல்லா ஆசிடும் எடுத்துறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 36.5 கிராம் பெர் மோல். சோடியம் குளோரைடு 58.5 கிராம் பெர் மோல். ஓகே, இது ஆசிட். நைட்ரிக் ஆசிட் HNO3 63 கிராம் பெர் மோல். ஏன் வந்து மிஸ் இதெல்லாம் சொல்லியிருக்குன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே உனக்கு வந்து குளுக்கோஸ், தென் வாட் இஸ் கால் சுகர், எவ்ரி திங் இந்த டேட்டாஸ் வந்து மைண்டில் இருக்கணுங்கிறதால அப்படியே கொடுத்தது. இப்போயே நீ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அதுக்கடுத்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம் மோலார் வால்யூம். ஓகே, கிராம் மோலார் வால்யூம் அப்படின்னா என்னவா இருக்கணும்னா கண்டிஷன் வந்து எஸ்டிபியாக இருக்கணும். அடுத்தது வந்து அது வேப்பர் ஸ்டேட் அல்லது கேஷியஸ் ஸ்டேட்டில் அது இருக்கணும். அப்போ தான் நீ கிராம் மோலார் வால்யூம். இட் இஸ் கால் 22.4 லிட்டர்ஸ்லாம். அதெல்லாம் 22,400 cc. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ 1 மோல் யூ டேக் இட் அஸ் 1 மோல். சோடியம் வந்து 23 அப்படின்னா அது 1 மோல் சொல்லலாம். வேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ த கண்டெய்னர் அட் திஸ் செட் இந்த கண்டிஷனில் ஒரு கண்டெய்னர் அதோட எஸ்டிபினா ப்ரெஷர் வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் இஸ் கால்ட் 273 கெல்வின். இந்த கண்டிஷனில் சோடியத்துடைய வேப்பர் ஆக்குபை பண்ணுறது 22.4 லிட்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிஷன் எடுத்துட்டோம்னா நம்ம 23 கிராம் இப்படி வச்சுக்க 108 கிராம் ஒரு வெள்ளி கொலுசுன்னு வச்சுக்கோ. அது இப்படி ஒன்று பார்க்குறோம் 108 கிராம் 1 மோல் கிராம். இப்போ அதே வெள்ளி கொலுசுடைய வால்யூம் பார்த்தோம்னா இங்கே பாருங்க 22.4 லிட்டர்னா நீ 1 லிட்டர் வாட்டர் போட்டால் இவ்வளோ 22.4னா இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ இதனோட கொலுசு இவ்வளோக்குள்ள போகுமா அப்படியே யோசிக்கிற அப்படியே புரியல. நான் உங்களை மாதிரி இருந்தேன். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் உங்கள் மைண்டில் முக்கியமாக எடுத்துகிட்டு வர வேண்டியது, இது வந்து சாலிட் ஸ்டேட். இந்த இடத்துல வந்து வேப்பர் ஸ்டேட்டாக இருக்கணும். வெறுமே வேப்பர்ஸ் ஆஃப் சில்வராக இருந்தால் மட்டும் பத்தாது. அது என்ன கண்டிஷன் இருக்கணும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்கணும். டெம்பரேச்சர் எதில் இருக்கணும் 0 டிகிரி சென்டிகிரேட் 273 கெல்வின். இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் உனக்கு கெமிஸ்ட்ரியில். ஆனால் தெர்மோடைனமிக்ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரும் பொழுது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்னவாமானா 25 டிகிரி சென்டிகிரேட். அது தெர்மோடைனமிக்ஸில். ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 0 டிகிரி. அப்போ இந்த லெசனுக்கு நீ 0 டிகிரி வச்சு 273 போடணும். தெர்மோடைனமிக்ஸு, ஈக்குலிபிரியம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அங்கெல்லாம் வரும்பொழுது உன்னுடைய ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 25 டிகிரி சென்டிகிரேட். இதெல்லாம் பேசிக் நாலேஜ். தனித்தனியான டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நீ குத்து கவனிச்சா உனக்கு தெரியும். அப்போ 108 கிராம் அந்த சில்வர் ஆனது வெள்ளி. நான் வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 0 டிகிரி சென்டிகிரேட்ல வேப்பர் ஸ்டேட்டில் எடுத்து வைக்கிறோம். 0 டிகிரி போனாவே அது சொலிடிஃபைட் ஆகிடுவே மிஸ். அந்த கொஸ்டின்லாம் வேண்டாம், விஷுவலைஸ் பண்ணு. அது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 0 டிகிரி சென்டிகிரேட்டில் அதை வேப்பர் ஸ்டேட்டில் வச்சின்னா அது எடுத்துக்கிற வால்யூம் எவ்வளோ 22.4 லிட்டர். சிசினா 22,400 சிசி. இதுதான் யூ கால் இட் அஸ் அ கிராம் மோலார் வால்யூம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்போல்லாம் நீ வால்யூம் கன்சிடர் பண்ணியோ இப்போ உன் கண்ணு என்னத்தை பார்க்கணும்னா எஸ்டிபி வந்து டேரெக்டாக எஸ்டிபின்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 273 கெல்வின் அப்படின்னு கொடுத்துறாங்க. அண்டர்ஸ்டுட் இட் இஸ் த எஸ்டிபி. அதுக்கடுத்து இட் கேன் பி வேப்பர் ஆர் கேஸ், எனி ஃபார்மில் இருக்கலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் லேசாக தான் இருக்கும். But you can take it as either vapor or a gaseous state. So this is very important to consider whenever you are coming for the gram molar volume. In terms of the number அப்படின்னு வச்சோம்னா that is called as a Avogadro number.
Avogadro. இது வந்து very old knowledge for you. 6.0 2t into 10 power 23 atom molecules or whatever may be. So I think you are now clear what is the meaning of the mole. Mole concept. This is called as a Y map. Usually the எதை சொல்லுவாங்கன்னா Y map அப்படின்வாங்க. This is called as a Y map to identify the mole. That is called as in terms of number, in terms of volume, in terms of mass, in terms of volume, in terms of number. So this is called as a Y map to consider what is called as a 1 mole. இப்போ இந்த 1 mole இது வந்து ஃபார்முலா புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? 108 கிராம் கொலுசு எடுத்தோம்னா அது ஒரு மோல்னு சொல்லலாம். அது எடுத்துக்கிற வால்யூம் வந்து 22.4 லிட்டர். இந்த கண்டிஷனில் அதில் இருக்கிற சில்வர் ஆட்டத்தோட எண்ணிக்கை வந்து ஒரு அவகட்ரோ நம்பர். இப்போ நான் மோலுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் இதில் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ நான் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா மோல் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்குது. அதுதான் உன்னுடைய ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் வரும். அதுக்கு மட்டும் மொத்தம் 7 ஃபார்முலா இருக்குது. நான் 7ஐயும் இந்த கிராஃப் இந்த கிளாஸில் கொடுத்துட்டு என்னுடைய கிளாஸை ஃபைண்ட் அப் பண்ணிடுறேன். ஐ திங்க் சில்ட்ரன் யூ ஆர் லைக் மை கிளாஸ் வீடியோஸ். ஐ திங்க் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட். ஓகே, நான் ரொம்ப நாள் போடலை. இப்போ தான் திரும்ப வீட்டில் இருக்க, இந்த வருஷம் எங்கேயுமே ஒர்க் பண்ண போகலை. வீட்டில் இருக்கிறதால நாலேஜ் வேஸ்ட் ஆக வேண்டாமான்னு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீட் அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட் தயவுசெய்து என்னுடைய வீடியோவை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி எந்த வேலை செஞ்சோமோ இல்லையா, நான் போடுற வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த மேலே வரும். நான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை தாண்டி அப்போ தான் வந்து என்னால் டெய்லி வீடியோஸ் போட முடியும். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 1 mole. மோலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா வெயிட் கிவன் அப்படின்னா கிவன் வெயிட் டிவைடட் பை த அட்டாமிக் மாஸ். ஓகே, உனக்கு இதுவாக இருந்தால் ஆட்டமாக இருந்தால் இல்லை மாலிகுலராக இருந்தால் யூ கேன் கால் இட் அஸ் அ மோலார் மாஸ். இது ஒன்று. இன்னொன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்னா வால்யூம் கிவன் லிட்டரில் இருந்ததுன்னா ஹியர் யூ ஆர் புட்டிங் த கிராம் மோலார் வால்யூம் 22.4 லிட்டர். எல்லா கண்டிஷனும் எடுத்துகிட்டு எஸ்டிபியாக இருக்கணும், அடுத்து கேஷியஸ் ஸ்டேட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வால்யூம் கிவன் சிசியாக இருந்தால் வாட் இஸ் திஸ்? மேலே இருக்கிறது தான் கொடுக்கப்பட்டது, கீழே இருக்கிறதுலாம் வந்து உனக்கு என்னது ஸ்டாண்டர்ட் சிசி, மற்றபடி அது எஸ்டிபி. அதுக்கடுத்து இது கேஷியஸ் ஸ்டேட். அப்போ மேலே இருக்கிறது வெயிட் கிவன் மோலார் மாஸ். மோலார் மாஸ் என்ன யூனிட்ல இருக்கணும்? கிராம் பேர் மோல்ல இருக்கும். இது என்னவா இருக்கும்? கிவன் வால்யூம் லிட்டர் டிவைட் பை 22.4. அப்படி இல்லைன்னா சிசியில் கொடுத்துருக்காங்கன்னா கிவன் பை திஸ். ஸோ இப்போ எல்லாமே கிவன் எல்லாமே மேலே இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்பர்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா கீழே ஸ்டாண்டர்ட் அவகட்ரோ நம்பர் போட்டுக்கோங்க. மேலே வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கிவன், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கிவன். ஓகே, இது வரைக்கும் உனக்கு இந்த வந்த கான்செப்ட் வச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி ஒரு மோலுங்கிறது 1 கிராம் ஆட்டம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இதெல்லாம் நீட்டில் வரல. இனி ஜெயில தான் யூஸ்வலாக வரும், இனி நீட்டில் வரும். ஃபாலோ பண்ணிக்கோ. தட் யூ கேன் கால் இட் அஸ் அ 1 கிராம் மாலிகூல். ஓகே, தட் யூ கேன் கால் இட் அஸ் அ that is called as a மோலுங்கிறது யூ கேன் கால் இட் அஸ் அ molarity into volume in liter. இது எதில் சொல்யூஷன் லெசனில் வரும். 1 கிராம் ஆட்டம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீ ஒரு மோல்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா 108 கிராம் நான் சில்வர் எடுத்தேன்னு வச்சுக்கேன், அதனால் 1 மோல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 1 கிராம் ஆட்டம்னு சொல்லலாம். ஸோ 18 கிராம் ஆட்டம் ஆஃப் சில்வர் அப்படின்னா தட் இஸ் கால் 1 மோல். 18 கிராம் 108 நாட் 18 108 கிராம் ஆட்டம் இல்லை 108 கிராம் ஆஃப் சில்வர் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் ஆட்டம். நல்லா கவனிச்சுக்கோ. திஸ் இஸ் 108 கிராம் ஆஃப் சில்வர் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் ஆட்டம். 1 கிராம் தட் இஸ் யூ கேன் கால் இட் அஸ் அ 1 மோல். ஓகே, ஸோ 1 கிராம் மாலிகுல்னாலும் என்னன்னு சொல்லுவோம் 1 மோல் அப்படிமா. அதுக்கு நீ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ நான் 18 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா இதை நான் 1 மோல்னு சொல்லலாம். அதை எப்படின்னு நான் சொல்லலாம்? 1 கிராம் மாலிகுல்னு சொல்லலாம். 18 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் ஐ கேன் கால் 1 மோல். அது உனக்கு தெரியும். ஆனால் அதையும் 1 கிராம் மாலிகுல்னு சொல்லலாம். அது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, அதுக்கு அடுத்தது இது ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம் இன் லிட்டர். இது எந்த லெசனில் வரும்னா சொல்யூஷன்ல இருந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்பயுமே உனக்கு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் யூஸ் ஆகும். ஸோ மொத்தம் மோல் அப்படின்னா உனக்கு 7 விதமான ஃபார்முலா இருக்கும். 1 2 3 4 5 6 7. இந்த மோல் அப்படின்னா இந்த 7 கான்செப்ட்ல 7 ஃபார்முலாக்குள்ள எங்கே உனக்கு அங்கே சம்முல இருக்கிறதுங்க நீ பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய
அப்ரோச் வந்து அந்த ஆங்கிளில் இருந்ததுன்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே 180 ஈஸியாக என்னுடைய வீடியோஸே உனக்கு போதும். அதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தனியாக சீரீஸ் போடுறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், சப்போர்ட் மை வீடியோஸ். தேங்க்யூ.